Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஆமாங்க, பிரெட்டை வச்சுட்டு உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு காட்ட போறேன். பிரெட் எல்லார் வீட்லயும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, எப்பயுமே பாதி பிரெட்டை யூஸ் பண்ணிட்டு மீதி பிரெட்டை அப்படியே ரொம்ப நாள் போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி எந்த பிரெட்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் செய்யற இதே ஸ்டைல்லே ஸ்நாக்ஸ் செய்யலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஈவினிங் டைம்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு அது இதுவும் தேடி போகவே வேண்டியது இல்லைங்க. மெயினாக பிரெட்டு கூட கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு சர்க்கரை, இது மட்டுமே இருந்தால் போதும், அவ்வளோ சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப எளிமையான முறையில் இன்னைக்கு சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காம ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரெட் வச்சு ஸ்வீட் பண்றதுக்கு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இது ஸ்வீட் பிரெட் தாங்க, அதாவது மில்க் பிரெட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரெட்டை கூடி குறைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பிரெட்டை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது 2-3 அப்படியே பிச்சு போட்டுடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச பிரெட்டாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். காஞ்ச பிரெட்டு, காயாத பிரெட்டு எதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பிரெட்டில் இருக்கிற ஓரம்லாம் எடுக்க வேணாம், அப்படியே போட்டுக்கலாம். அடி பிரெட்டும் போட்டுக்கலாம், மேலே பிரெட்டும் போட்டுக்கலாம். பிரெட்டை இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. பிரெட்டை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. பிரெட்டை பொடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பிரெட்டை இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிக்கணுங்க. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இந்த பிரெட்டு தூள் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ மீதி தேவையானதையும் அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், இதே மிக்சி ஜார்லேயே போட்டுக்கலாங்க. இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம், அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. தேங்காயை இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க, கட்டி கட்டியாக இல்லாமல். இப்போ இதுலேயே பொடி பண்ணி வச்சு பிரெட்டு தூளும் போட்டுக்கலாம். பிரெட்டு தூளும் போட்டாச்சு. இதுலேயே ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சர்க்கரை 1/2 கப் போட்டுக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது 100 கிராம் சர்க்கரை இருக்குங்க. இதில் தண்ணிலாம் எதுவுமே விடக்கூடாது. இந்த சர்க்கரையும் நைஸாக மைய வேண்டியது கிடையாது, அப்படியே அங்கங்கே 1-2 தெரியணும். அதனால தான் நான் சர்க்கரையை லாஸ்ட்டாக போடுறேன். இந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியே போதும், நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்படியே இப்படி நம்ம பிடிச்சாலே உருண்டை மாதிரி பிடிக்க வரும். நான் சொன்ன மாதிரி தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமே போதும், நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அதையும் மீறி உங்களுக்கு ட்ரையாக இருக்குது, உருண்டை பிடிக்க வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேசாக பால் தெளிச்சுக்கோங்க. அதாவது 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன். இப்போ இதுலேயே 2 டீஸ்பூன் பால் பவுடரும் போட்டுக்கலாங்க. பால் பவுடர் போடுறது ஆப்ஷனல் தான். இதுலேயே எள்ளு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் வெள்ளை கலர் எள்ளு போடுறேன். சப்போஸ் உங்ககிட்ட வெள்ளை கலர் இல்லைன்னா கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை உருண்டை பிடிச்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். நீங்கள் இது ரொம்ப தொலைன்னு பிசைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக இழுக்கும். ஸோ அதனால் இப்போ நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரியே செய்யுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் உங்களுக்கு போதுமான்னு பாருங்கள். 10 இல்லைனா இன்னும் 2 டீஸ்பூன் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இனிமேல் நமக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸுக்கு மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். குலோப்ஜாம் மாதிரி உருண்டையாகவும் பிடிக்கலாம், இல்லை உங்களுக்கு எப்படி டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாங்க. எல்லா மாவும் ஒன்று சேர்த்தாச்சு. இனிமேல் உருண்டை பிடிச்சிடலாம். நான் உங்களுக்கு ஒன்று பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வேணாலும் பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு மாடலும் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். இப்படி சிலிண்டர் மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 2 டிசைனில் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா மாவும் இதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாங்க. எல்லாமே இதே மாதிரியே பிடிச்சி எடுத்தாச்சுங்க. வாங்க இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தாங்க விடுறேன். இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, இளம் சூடாக இருக்கணுங்க. எண்ணெய் நல்லா இளம் சூடாகிடுச்சிங்க. இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் உருண்டையும் இதில் போட்டுடலாங்க. இதை ரோலுன்னு சொல்லலாம், பிரெட் உருண்டைன்னு சொல்லலாம், என்ன வேணுமோ நம்ம தாங்க பேர் வச்சுக்கணும். அப்படியே திருப்பி திருப்பி கொடுங்க. அடுப்பனால் கம்மியாகவே தாங்க இருக்கணும், ஏன்னா இது சீக்கிரமாக பொரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. பிரெட் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
குழந்தைங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே இன்னும் மற்ற பொருட்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பாதாம், பிஸ்தா, வால்நட் அதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரியாகவும் செய்யலாம். எண்ணெய் சூடு குறைஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் அனல் தூக்கி வைங்க. பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆக நான் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், முக்கால்வாசி வெந்துடுச்சு, இன்னும் கால்வாசி வேகணும். அப்படிங்க பாருங்கள், எண்ணெய் பொங்கி பொங்கி வருது இல்லையா, அந்த சத்தம் அப்படியே அடங்கிடணும். இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரியே செவக்கும். நம்ம எள்ளு போட்டோம் பார்த்தீங்களா, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறையா சர்க்கரை போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வராதுங்க. நான் சொன்ன அளவு போடுங்க, கரெக்டாக இருக்கும். 8 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு நான் எவ்வளோ சர்க்கரை போட்டனோ அதே மாதிரி போடுங்க. நான் எடுத்த ப்ரெட் ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ். ப்ரெட்டு, சர்க்கரை, தேங்காய் இருந்தால் சூப்பராக இந்த மாதிரி செய்யலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்று போல் செவந்துடுச்சு. இனிமேல் எடுத்துடலாம். முள்ளை பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா உடையும். ஃபஸ்ட் அடசல் சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இது அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்த அடசல் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது அடசலும் போட்டுடலாங்க. இதுதாங்க லாஸ்ட் அடசல். நான் கம்மியான தீயில வச்சு தான் பொரிச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்கள் செய்யும் போது இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சால் தான் இதே கலர் இதே டேஸ்ட்டே கிடைக்கும். லாஸ்ட் அடசலும் நல்லா செவந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. பாருங்கள், லேசான அப்படியே ஒரு கிராக் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வரும். அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, லாஸ்ட் அடசலும் சூப்பராக எடுத்தாச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். அப்படியே லைட்டாக கொஞ்சம் மேலே சக்கரை தூவிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெட்டை வச்சு எப்படி சிம்பிளாக ஸ்நாக்ஸ் செய்யலாங்கிறத இன்றைக்கி கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. இந்த ரெசிபிக்கெலாம் பெருசாக டிப்ஸ் தேவையே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது ப்ரெட்டு, தேங்காய், சக்கரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ரொம்ப சக்கரை அதிகமான உருண்டை அப்படியே கொழன்னு வரும். அப்புறம் எண்ணெயில் போட்டால் ரொம்பவும் வெடிக்கும். வெடிக்கிறது மட்டும் இல்லை, எண்ணெயும் அதிகமாக குடிக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன டிப்ஸை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா தேங்காய் பத்தலைன்னு அர்த்தம். ஸோ தேங்காய் துருவல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதும் இளம் சூடாக தான் இருக்கணும். கம்மியான தீயில தான் இதை திருப்பி திருப்பி கொடுத்து செவக்க எடுக்கணும். வீடியோவில் நான் என்ன குறிப்பு சொன்னனோ, என்ன அளவு சொன்னனோ, ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ உங்களுக்காக தான் இன்றைக்கி ரொம்ப எளிமையாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். அதே மாதிரி இது ரொம்ப முழுமுழுலாம் இருக்காது. லேசான அங்கங்கே அப்படியே ஒரு கிராக் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியும் இப்படியும் போட்டு திருப்பினீங்கன்னா உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. வா, அப்படியே உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம தேங்காய் போட்டோம் இல்லைங்களா, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம். மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. அந்த தேங்காயோட டேஸ்ட் நல்லா தெரியுது. அதே மாதிரி அந்த சக்கரை அங்கங்கே அப்படியே கொஞ்சம் முழுசாக இருக்குது. எள்ளோட டேஸ்ட்டும் தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளானது, பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.